ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வாசனாடு. அட்சய லக்னபதி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் திரு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வு பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம். இந்த ஜாதகர் இப்போது சிறையில் இருக்கார். சரிங்களா? ஜாமீன் கிடைக்குமா அப்படின்றது அவங்களோட கேள்வி. அப்ளையெல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் மூவ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு சிறு சிறு தடங்கள் இருக்குது. எப்போ கிடைக்கும் அப்படின்றது அவங்களோட கேள்வி. நம்ம என்ன ஆய்வு செஞ்சு சொன்னோம் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா? இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம், இவர் சிறை செல்வதற்கான காரணம் இங்கே அதற்கான கூறுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம். தற்போது போயிட்டுக்கூடிய அட்சய லக்னமானது துலாம் லக்னம், சித்திரை 3ஆம் பாதம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? இந்த ஏஎல்பி கன்னியிலேருந்து துலாம் இப்போ தான் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மே 2024 தான் இந்த லக்னமே மாறி இருக்குது. அப்போது அவர் சிறைக்கு போய் அந்த ஒரு 2-3 மாதங்கள் தான் ஆகுது. சரிங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். இவங்களோட லக்னம், ஏஎல்பி லக்னமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்துல, தண்டனைக்குரிய இடத்துல, கண்டத்திற்குரிய இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. சித்திரை 3ஆம் பாதம். சித்திரை அப்படிங்கும்போது செவ்வாய் அதிபதி. அந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னா அவரும் அட்டமத்திலே போய் உட்காந்துருக்கார். அப்போது பிரச்சனை இருக்கான்னா இருக்குது. இவங்க சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் இங்கேயே 2 கிரகங்கள் காட்டி கொடுத்துருது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். சரி, இப்போது அரசு சார்ந்த ஒரு பிரச்சனை, அதாவது சிறையினாலே அது கவர்மெண்ட் நடத்துகிறது தானே. அப்போது இந்த சூரிய பகவானை எடுத்துக்கலாம். இந்த சூரிய பகவான் எங்கே இருக்காங்கன்னா அந்த ஏஎல்பிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து எங்கே பார்க்குறாங்க? இந்த ஏஎல்பிக்கு 3ஆம் இடத்தை, அதாவது இந்த 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 8க்கு 8ன்றது எதை குறிக்கும்? ஒரு கண்டத்தை குறிக்கும், ஒரு தண்டனையை குறிக்கும். சரிங்களா? அப்போது இந்த சூரிய பகவான் இந்த ஏஎல்பிக்கு 9ஆம் இடத்தில் வந்து 7ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாங்க? 8க்கு, இந்த 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தை பார்ப்பது இந்த காலகட்டத்தில் சிறை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான, நிச்சயமாக சிறை செல்வதற்கான வாய்ப்பு. அதாவது இது வேறு அவங்கவுங்க கர்ம வினையை பொறுத்து வேறு பிரச்சனைகள் நடக்கும். இவருக்கு சிறை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. சரிங்களா? சரி, இது இந்த 3ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த ஏஎல்பிக்கு 4ஆம் இடம்ன்றது என்னது? வாகனத்தை குறிக்கும். வாகனம், வீடு, இது எல்லாத்தையும் குறிக்கும். இந்த வாகனத்திற்கு அட்டமாதிபதி யாருன்னா சூரிய பகவான். அவர் எங்கே இருக்காங்க? இந்த வாகனத்திற்கு 6ஆம் இடத்துல, இந்த ஜாதகருக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து, அதான் 7ஆம் பார்வையாக இந்த வாகனத்திற்கு 12ஆம் இடத்தம். அப்போது இந்த வாகனமும் விரயமாயிருக்குமான்னு ஆயிருக்கும். இந்த பிரச்சனையில் அந்த வாகனத்தையும் சீஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டாங்க. அது வெளியே விட முடியாதுன்னு. ஏன்னா அந்த வாகனத்துலேயும் சில விஷயங்கள் இருந்திருக்கு. அதனால் அந்த வாகனத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, இப்போது ஜாமீன் கிடைக்குமா? நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு சாதகமான சூழல் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஜாதகம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆனி மாதம் போயிட்டுருக்கு. ஆனி மாதத்தில் சூரிய பகவானும் கோச்சாரத்துலேயும் அதே 9ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது இந்த காலகட்டத்தில் கிடைக்குமானா அந்த ஆனி மாதம் வரைக்கும் கிடைக்காது. ஆடி மாதம் போகும்போது சூரிய பகவான் எங்கே வந்துடுவாருன்னா கடகத்துக்கு வந்துடுவார். இந்த ஏஎல்பிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ அவரோட பார்வை மாறிடும். இந்த 4ஆம் இடத்தை பார்க்கும். அப்போது அந்த காலகட்டத்தில் ஒரு சிறு சாதக பலன் இருக்கானா இருக்குது. ஆனால் சித்திரை 3, சித்திரை 4, அடுத்த 3 வருடம் 4 மாத காலங்கள். சரிங்களா? 3 வருடம் 4 மாத காலங்கள், சுவாதி 1ஆம் பாதம் வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்குமானா இவருக்கு நிச்சயமாக இருக்கும். இவர் ஒன்றும் உள்ளேயே இருக்க வேண்டிய சூழல் வரும். ஒரு வேளை வெளியிலே வந்தாலும் கண்டிஷன் பையில் அது இதுன்ற மாதிரியான பிரச்சனைகள் இவருக்கு இந்த 3 வருடம் 4 மாத காலங்கள் வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு 2ஆம், அதாவது சுவாதி 2ஆம் பாதம் போகும்போது கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும். ஆனால் இவருக்கு தொடர்ந்து பிரச்சனை இருக்கான்னா இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இவர் இந்த 10 வருட காலங்களும் ஏதோ ஒரு வகையில் அந்த தொடர்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஜெயில் சார்ந்து, கண்டிஷன் பெயில் சார்ந்து, கோர்ட்டு சார்ந்தான பிரச்சனைகளில் இருப்பார். ஆனால் இதே சூரிய பகவான் ஆடி மாதத்தில் 7ஆம் பார்வையாக பார்க்குறது ஜாதகருக்கு வேணால் ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் இந்த
வாகனத்திற்கு அட்டமாதிபதியான சூரியன் வந்து 7ஆம் பார்வையாக வாகனத்தை பார்க்கிறது. அந்த வாகனத்திற்கு ஒரு பிரச்சனை இருக்குது, சரிங்களா? அவர் அந்த ஒரு சீஸ் பண்ண வாகனத்துக்கும் சரி, இல்லை இவர் தனியாக வாகனத்தில் போனாலும் கவனமாக போகக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக போகணும் அப்படின்றது நம்ம 3 மாத காலங்கள் இருக்கும். அதனால் சூரியன் வந்து கோச்சாரத்தில் மாறி வரும்போது ஒரு சிறு சாதகம் இருக்குது. வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகும் வந்து அந்த வழக்கு தொடருமானா தொடரும். கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு கவனத்தை சொல்லிட்டோம், சரிங்களா? அதனால் லக்னம் மாறுற வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். இது மாதிரியான ஜாதக பலன்களை எளிமையாகவும் துல்லியமாகவும் கணிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட இடம் தான். நீங்களும் கற்றுக்கிட்டு எளிமையாக பலன் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்களும் வந்து கற்றுக்கிட்டு எங்களை மாதிரி பலன் சொல்லலாம். மாதம் ஒரு முறை இந்த அட்சய ஏஎல்பி அடிப்படை வகுப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த வகுப்பை நீங்கள் கலந்துக்கிற முடியும் இந்த வகுப்பில். ஏன்னா ஜூம் மீட்டிங்கில் 4:30 to 6 மணி 6:30 வரைக்கும் நடக்கும். நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு எங்களை மாதிரி எளிமையாக வெகு விரைவாகவே நீங்களும் கற்றுக்கிட்டு பலன் சொல்ல முடியும். இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு கோடான கோடி நன்றிகள். இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக இன்னொரு வித்தியாசமான ஒரு ஜாதக ஆய்வு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.